கீழே குவார்டர், அடுத்து செமி. குவார்டர் ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார். நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில் ஜெயிச்சிருவாராம் தம்பி விஜய். ஒரே ஸ்டோக்கில் ஆட்சிக்கு வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார், யாரோடையும் சண்டை போட மாட்டார். அவர் யாரோடையும் ஃபைட்டிங் கிடையாது. குவார்டரில் பங்கேற்க மாட்டார், செமியில் பங்கேற்க மாட்டார், நேராக ஃபைனல் தான். அதே அரசியல் அறியாமை தான் அது. அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது. யாரோ அவரை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்கே போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால், ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். அப்படி அல்ல. எங்களுக்கு 2 சீட்டா 4 சீட்டா என்பது முக்கியமில்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு தான் முக்கியமானது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு. உனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அம்பேத்கரியம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரியார் RSS, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் பிஜேபி, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் சங் பரிவார்கள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள். எனவே திருமாவளவன் எதிர்க்கிறான். எனவே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறான்.